யாழ் கோப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உரும்பிராய் தெற்கு யோகபுரம் கிராமத்துக்கு சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கம்மந்த குழுவினர் கேட்டறிந்தனர். 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் கூலித் தொழிலை நம்பியே தமது ஜீவனோபாயத்தை மக்கள் முன்னெடுக்கின்றனர். கைவிடப்பட்ட வீட்டுத் திட்டம், போதைப் பொருட்கள் பாவனை உள்ளிட்ட பிரச்சினைகள் தமது பகுதியில் நிலவுவதாக கிராம மக்கள் எமது குழுவினரிடம் சுட்டிக்காட்டினர். யாழ் ஊரலுப்பொக்கனை கிராமத்துக்கு சென்ற எமது குழாத்தினர் அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர். இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனை, வெள்ளம் ஏற்படும் போது இவர்களுடைய கிராமம் வெள்ளத்தில் மூழ்கிறது. இதனால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பாதிக்கப்படுகின்றன. வெள்ளத்தில் மூழ்கும் கிணறுகள் மீண்டும் பாவனைக்கு உட்படுத்த முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுகின்றன. இவர்கள் வெள்ளம் ஏற்படும் போது தற்காலிக முகாம்களுக்கு சென்று தங்குகின்றனர். ஆனால் இதுவரையில் இந்த வெள்ளம் ஏற்படும் போது பாதிக்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை நிவர்த்திப்பதற்கான தீர்வுகள் இவர்களுக்கு இல்லை. இது நுவரெலியா ஒலிப்பன் மேற்பிரிவு தோட்டம். இங்கு 180 குடும்பங்கள் வாழ்கின்ற நிலையில் இவர்களுக்கான சுத்தமான குடிநீர் இங்குள்ள பிரதான சவாலாகும். தற்போது இவர்கள் ஊற்று நீரையே பயன்படுத்துகின்றனர். எனினும் மழைக்காலங்களில் இங்குள்ள நீரும் மாசடைந்தே காணப்படுவதால் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் இவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களோ ஏராளம். பச்சை பசேலென காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே பயணித்த எமது குழாத்தினர் இங்குள்ள வீதி பிரச்சனையையும் அடையாளம் கண்டனர். இந்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாதுள்ளது. அனுராதபுரத்துக்கு சென்றுள்ள எமது குழாத்தினர் மானங்கட்டி கிராம மக்களை சந்தித்தனர். இந்த கிராமத்துக்கு செல்லும் வீதியும் பல வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை. சுமார் 200 குடும்பங்கள் நாளாந்தம் பயன்படுத்தும் முக்கிய வீதியாக இந்த வீதி காணப்படுகின்றது. கிணறுகளில் உள்ள நீரும் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லாத நிலையில் சுத்தமான குடிநீர் என்பது இவர்கள் எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனையாக உள்ளது.